ஹாய். செபி வந்து நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது யாருக்கு ரொம்ப ஃபேவர்? என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பட் கேம்பிளர்ஸ்க்கு இது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத பத்தியும். ஸோ இத பத்தி நான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கூடவே வாங்க. ஸோ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் என்னோட 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஐ அம் நாட் எ டிப்ஸ் ப்ரொவைடர். ஐ அம் நாட் எ ஃபண்ட் மேனேஜர். ஸோ ஒன்லி திங் இஸ் ஐ அம் ஷேரிங் மை நாலேட்ஜ். ஓகேங்களா? லாஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ செபி என்ன ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். நான் எப்போதுமே சொல்லுவேன், ரூல்ஸ் எப்போதுமே சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் நடக்குது அப்படின்னா அதை எப்படி கம்மி பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட்டை ஸ்டேபிளாக எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுக்கிட்டே வந்தோம். ஸோ அதில் இந்த 6 ஸ்டெப்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் ரூல்ஸ் ஃபார் F&O இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து அவங்க வந்து அந்த வால்யூம் மானிட்டர் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய இம்பேக்ட் இல்லை. ஏன்னா ஒரு ட்ரேடர் ஒரு மார்க்கெட் நடந்துட்டு இருக்குன்னா அந்த மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து அவங்க மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது பெரிய இம்பேக்ட் அஸ் எ ட்ரேடர்ஸ்க்கு இம்பேக்ட் இருக்காது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ரெடியூஸ் வீக்லி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, டெய்லி ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வருது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து மந்த்லி ஒன்று இருந்தது, அப்புறம் வீக்லி ஒன்று இருந்தது, இப்போ டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வான வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, இப்போது பர் எக்ஸ்சேஞ்ச் பர் வீக்குக்கு ஒரே ஒரு எக்ஸ்பைரி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்தமாக நமக்கு 6 வீக்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் வரப்போகுது. ஓகேங்களா? பர் மந்த்துக்கே. அப்போது ஓரளவு நமக்கு அந்த வாலட்டாலிட்டி கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மினிமைஸ் யுவர் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறாங்க. அதிகமாக ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செபியோட ரூல்ஸே சொல்லிட்டு இருக்காங்க, மோர் தேன் 93 to 95% ஆஃப் பீப்புள் லூஸ் தேர் கேபிட்டல் பிகாஸ் ஆஃப் இன்ட்ராடே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த திங் இஸ், எப்போதுமே ஒரு கேம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேமை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிவார்டு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் போகிறீங்க அப்படின்னா எடுத்த வேகத்துக்கு ஐபிஎல் மேட்ச்சை விளையாடக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களை டீமில் எடுப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்கும் பேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பர்சனாக மாறுவீங்க. அங்கேருந்து உங்களோட நெட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது, அந்த ஸ்பீடு, உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி, புல்லிங் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சில் இறக்கி விடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் ஒன் டே மேட்ச். ஒன் டேயில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஐபிஎல்லில் நல்லா விளையாண்டிங்கன்னா நல்ல கொள்ள காசு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதுதான் மார்க்கெட்டுன்னு நான் சொல்ல வருது. அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த வேகத்துக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா ஆப்ஷனுங்கிறது டாக்டர் கத்தி மாதிரிங்க. அந்த டாக்டர் கத்தியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணால் போதும், நரம்பு கட் ஆகிடும். நமக்கு அதோட வலி தெரியாது. ப்ளீடிங் வந்ததை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் ஆப்ஷனில் நிறைய பேர் ப்ளீடிங் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த குயிக் ரிச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மியான பணத்தை வச்சு அதிகமான ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னா அந்த இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, உங்களோட ஆப்ஷன் ட்ரேடுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. ஸோ அதுதான் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட் ரூல் யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஃபஸ்ட்டு அவங்களோட மைண்ட் செட்டை தெளிவாக வச்சுருப்பாங்க. செகண்ட் அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. தேர்டு தான் ஸ்ட்ராட்டஜி ஆர் சிஸ்டம் ஆர் மெத்தட்ஸ் எனிதிங் எல்ஸ். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்த வேகத்துக்கு ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் அப்படிங்கிற போய் அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. எகெயின் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் போய் ஆப்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். பட் எப்போனா அதுக்கான ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணியிருக்கோமா, அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்குமா, என்னோடய ரூல்ஸ் இது தான், என்னோடய ரூல்ஸை நான் பிஹேவ் பண்ணுவேன், என் ரூல்ஸை இந்த கோட்டை தாண்டி நான் அந்தாண்ட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம்.
ஆர்எல்ஸ் இட்ஸ் அ பக்கா கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் லாட் சைஸ். ஸோ ஏற்கனவே நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் லாட் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போது மார்ஜின் மணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ மார்ஜின் மணி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்ஜின் மணிக்கான லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து 15லேருந்து 30 போகிறதுக்கோ சாரி பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து 25லேருந்து 50 ஆர் 60 அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போது உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி அப்படின்னா நம்மளோட பணம் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா தப்பிச்சிடலாம். அப்போ இதுவும் நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷனில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்னிட்ட கேபிட்டல் இல்லை, நான் கம்மியான பணத்தை வச்சு அதிகமாக பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ட்ராப்பில் மாட்டுறாங்க, குயிக் ரிச் ஸ்கீமில் போய் மாட்டுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரெடி ஆகிங்க. எப்போதுமே ஒரு ட்ரேடிங் அப்படின்னா ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம லாங் ரன் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீ கடைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மினிமம் கேபிட்டல் இப்போ தேவை. ஒஸ்ட்டு சினாரியோ 1 lakh rupees இருக்கணும். ஆனால் இங்கே ட்ரேடிங்குள்ளே வந்துட்டால் மட்டும் 10,000 வச்சு எனக்கு டெய்லி 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 கிடைக்குமா, 5000 கிடைக்குமா, அப்படியே டபுள் தி கேபிட்டல் நம்ம எடுத்துட்டோம். ஒரே நாளில் 200% ராக்கெட் கால் ஜம்பிங் கால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. அதெல்லாம் லக்குன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போதுமே ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு கொடுக்கும் மார்க்கெட் உங்களுக்கு. இதுவரையும் நீங்கள் ட்ரேடுக்குள்ளேயே போகலை அப்படின்னாலும் இல்லை ட்ரேடுக்குள்ளே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா பிகினிங் ஸ்டேஜில், அந்த டைம் ட்ரேடை நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணியிருக்கணும். அந்த எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தப்பு பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கொடுக்கும், அதுக்கப்புறம் அது எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ கிளாரிட்டி எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அருள், நான் நேற்று வரலையும் நான் இதை தானே ஃபாலோ பண்ணேன், ஏன் எனக்கு நேற்று வரலையும் ப்ராஃபிட் வந்தது, 4 நாள் ப்ராஃபிட் ஒரே நாள் லாஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்கே தான் அவங்க எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகிட்டு. நீங்கள் ஒவ்வொரு நாள் டெய்லியும் 1000 ரூபாய் ஒரு லாட்டை வச்சு பண்ணியிருப்பீங்க. உங்களோட மைண்ட் என்ன சொல்லும், 10 பாயிண்ட் நான் ஈஸியாக பிடிச்சிட்டேன் ஒரு லாட்டை வச்சு, இதே நான் 5 லாட்டு போனேன்னா 5 பாயிண்ட் லெவலில் இருந்தேன்னா எனக்கு 5000 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு கரெக்டாக 5 லாட்டு போவீங்க. அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போது 4 நாள் ப்ராஃபிட்டும் போச்சு, உங்களோட கேபிட்டலில் ஒரு சர்டைன் அமௌண்ட்டும் போச்சு. ஸோ அதனால் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லது தான். ஸோ எப்போதுமே இதை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் கிளாரிட்டியாக போங்க. நான் இன்ட்ராடே போக போகிறேன்னா, பொசிஷனல் ட்ரேட் பண்ண போகிறேன்னா, லாங் டேர்ம் ட்ரேட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ரூல் நம்பர் 4 என்னென்னா ஹையர் மார்ஜின். 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மார்ஜின் மணி இன்க்ரீஸ் பண்ணுறதும் நல்லது தான் என்னை பொறுத்தவரை. யாருக்கு இதெல்லாம் அன்ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் இம்பேக்ட் அதிகமாக இருக்குங்க. ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும்தான் உங்களோட மார்ஜின் மணி அதிகமாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற காஸ்ட்டும் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ டைரக்ட் நேக்கடு பையர்ஸ்க்கு இது அஃபெக்ட் பண்ணாது, பட் செல்லருக்கு அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakhs உங்களுக்கு கார்பஸ் தேவைப்படுது ஒரு ஆப்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அங்கே ஒரு 20%, 8%, 20% அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ 20% அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 1.5 lakhsக்கு 20% அப்படின்னு 30,000 rupees எக்ஸ்ட்ரா வருது. இஃப் யூ ஆர் எ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? ரூல் நம்பர் 5 என்னென்னா ரேஷ்னலாக ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போது அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் வாங்குவாங்க. யார்? ஒரு ட்ரேடர்ஸ். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா அது ஒரு 2% வரும். ஓகேங்களா? அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த 2%ங்கிறது பெருசாக இல்லை. ஓகே, பட் தி திங் இஸ் சில ப்ரோக்கிங் ஃபார்ம் இன்ட்ராடேக்கு வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன மைனர் இம்பேக்ட் தான். மேஜர் இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 6th வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ரெகுலேட்டரி யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் இருக்காங்களோ அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா November 20th சேஞ்சஸ் நடக்க போகுது. ஆர்எல்ஸ் December and January 2025 அதோட சேஞ்சஸ் இம்பேக்ட் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதோட இம்பேக்ட் என்னென்னா உங்களோட மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதும் இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப இப்போ வந்து செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, இன்வெஸ்டரை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாமே நீங்கள் லாங் டேர்மாக போகிறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகும் தான், அதே மாதிரி புரோக்கர்ஸ்க்கு ரெவென்யூ கம்மியாகும் இதனால். பட் அஸ் ஏ இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? இதோட கன்க்ளூஷன் இது எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் நவம்பர் 2002 சில சேஞ்சஸ் வரப்போகுது கான்ட்ராக்டில். ஓகேங்களா? ஜனவரியிலேருந்து ஃபுல் ரூல்ஸ் வந்துடும் வித் ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட்டோட. ஓகேங்களா? ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, செபி எப்போதும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அவங்க அந்த இன்டெகிரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கரை ரொம்ப நல்லதுங்க, ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரொவைடட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா நம்ம தப்பிச்சிடலாங்க. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போனேன்னா சேஃபு. ஓகேங்களா? அதேமாரி சிக்னலில் லைட் போட்டிருக்காங்க, ரெட்டு க்ரீன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ரெட்டு போட்டால் நின்றுணும். அப்போ போலீஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டு போனோம் அப்படின்னா 10 சிக்னல் தப்பிச்சிடலாம். ஒரு சிக்னல் அடி வாங்கினாலும் நம்ம தான் நமக்கு லாஸ். அப்போது நம்ம எப்போதும் அடிக்கடி நான் சொல்ல உசுறு முக்கியம். கரெக்டுங்களா? அப்போது ரூல்ஸ் போடுறது நல்லது தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ டோன்ட் வரி, எப்போதுமே ஒரு விஷயத்தை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி செஷன் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை விட உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரீச் பண்ணுங்கள், நம்ம 1-to-1 நம்ம வந்து கனெக்ட் ஆகலாம். அதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன் அப்படிங்கிறதுக்கான ஏன் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க, அதுவும் வித்தின் 90 டேஸில் அப்படின்னுக்கான சீக்ரெட் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் ஒன்ஸ் அந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட உங்களால் ஒரு ஸ்டேபிளான ரெவென்யூ ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே நம்ம சொல்கிறது, இட்ஸ் நாட் ஏ ட்ரேடிங், இட்ஸ் நாட் ஏ குயிக் ரிச் ஸ்கீமுங்க. என்னோடய ஹார்டஸ்ட் பெயின், எவ்வளோ ஹார்டஸ்ட் பெயினெல்லாம் நான் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி நீங்களும் அந்த கோடை விட்டு தாண்டக்கூடாது, நானும் அந்த கோடை விட்டு, அந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு ஒரு ரூல்ஸோடு நீங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் ட்ரேடிங்கை ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியாக கொண்டு போக முடியும். ஸோ ஃப்ரீ கன்சல்டிங் கால் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9894299349. ஸோ நம்ம வந்து மீட் பண்ணலாம் 1-to-1. ஓகே, தேங்க்யூ, விஷ் ஆல் சக்ஸஸ், குட் லக்.